நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நாம் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய மிக முக்கியமான தலைப்பில் நாம் பேசுவதற்காக அமர்ந்திருக்கிறோம். டெல்லி தேர்தலில் மக்கள் யார் பக்கம், மும்முனை போட்டியில் வெல்லப்போவது யார், ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு மட்டுமல்ல, தேசிய அரசியலுடைய நாடி துடிப்பு என்ன அப்படிங்கிறத இந்த தேர்தல் நமக்கு நிர்ணயம் செய்ய போகிறது. யார் வெற்றி பெறப் போகிறார் என்பதை தாண்டி இந்தியாவிலே உண்மையிலேயே அரசியல் களத்தினுடைய மதிப்பீடுகள், நாடி துடிப்புகள் என்ன, இதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். குறிப்பாக ஆளுகின்ற எல்லா மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா சமீப காலமாக ஹரியானாவில் வெற்றி, அதே மாதிரி மகாராஷ்டிராவில் இமாலய வெற்றி பெற்றுவிட்டது. ஆனால் அவர்களுடைய குறிக்கோள் டெல்லியில் ஒரு மாபெரும் வெற்றியை நோக்கி, இலக்கை நோக்கி பயணித்தே ஆக வேண்டும் என்ற கடப்பாட்டில் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதே நேரம் 2013க்கு பின்பு இந்திய அரசியலில் ஊழலுக்கு எதிரான பெரும் மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு எழுச்சிமிகு இளம் தலைவராக வந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அந்த ஆட்சி தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு IAS அதிகாரியாக அவருடைய பணி தொடர்ந்தது. 2020 அவருக்கு முன்னால் வந்து 2015 மிகப்பெரிய 48 நாட்களில் ஆரம்பத்தில் மெஜாரிட்டி இல்லாமல் அவர் தனது பதவியை விட்டு விலகி அதற்கு பின்பு ஒரு மாபெரும் வெற்றி பெற்றார். 70 இடங்களில் அவருடைய வெற்றி 67ஆக இருந்தது. ஒரு ஸ்ட்ரைக் ரேட் 95க்கு மேலே போயிடுச்சு. அதற்கு பின்பு தற்போது காங்கிரஸ் கட்சியினுடைய அடையாளங்கள் மங்கி போன ஒரு சூழ்நிலையில், இந்த சூழ்நிலையில் தற்போது இந்த போட்டி பாரதிய ஜனதாவுக்கும் ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸ் கட்சியுமான இந்த மும்முனை போட்டியில் வெற்றி பெறப் போவது யார்? உண்மையில் தேசிய அரசியலில் நாடி துடிப்பு என்ன? சிறை வழக்குகளை சந்தித்து வந்த ஆம் ஆத்மி வீரியமாக போராடுமா? பல்வேறு கேள்விகள் நமக்கு தொங்கித்தான் இருக்கிறது. நிகழ்ச்சியில் நம்மோடு பேசுவதற்காக தமிழ்நாடு பொது உடைமை இயக்கத்தினுடைய தோழர் நெய்வேலி பாலு அவர்கள் சற்று நேரத்தில் இணையிருக்கிறார். ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் தோழர் வசீகரன் அவர்கள் எம்மோடு இணைகிறார். வசீகரன் சார் வணக்கம். அதை போன்று இன்னும் சற்று நேரத்தில் காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் இதயத்துல்லா அவர்கள், அரசியல் விமர்சகர் ரவிசங்கர் அவர்களும் எம்மோடு இணைகின்றார். வணக்கம் வசீகரன் சார். இப்போ டெல்லியில் நடக்க போகிற தேர்தலில் மக்கள் யார் பக்கம்? நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னேன். உண்மையிலேயே கடும் போட்டி இருக்கிறதா? பாஜகவினுடைய ராஜ்ய திட்டங்களை, சூட்சமங்களை, அரசியல் சூட்சமங்களை நீங்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறீர்கள்? முதற்கட்ட கருத்து சொல்லுங்க. அங்க எதிர்கொள்றதுன்னு ஒண்ணு இல்ல சார். அங்க மக்கள் மத்தியில மிகப்பெரிய எழுச்சியை எப்பொழுதுமே ஆம் ஆத்மி கட்சி பெற்று வருகிறது ஒவ்வொரு தேர்தலிலும். அதே போலதான் இந்த தேர்தலையும் இருக்க போகுது, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இதற்கான பணிகளை எல்லாம் நாங்க ரொம்ப நாளாச்சு ஆரம்பிச்சு. இவ்வளவு நாங்க வந்த நோக்கத்தை எப்படியாவது சிதறடிக்கணும்னு சொல்லி எவ்வளவு சிறைச்சாலைகள், எவ்வளவு பொய் வழக்குகள், என்ன பொய் கைதுகள், எல்லாத்தையுமே நாங்க பார்த்துட்டோம். இதையெல்லாம் மீறியும் நாங்க இன்னைக்கு டெல்லி மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு, இது வேண்டுமென்றே இவங்களை பண்றாங்கிறது. டெல்லி மக்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம சந்திக்கக்கூடிய சாதாரண ஒரு கிராமத்துல இருக்கிறவங்க கூட இன்னைக்கு என்ன உங்க தலைவர்களை இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்களே அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால நான் இந்த டெல்லியை பொறுத்தளவுக்கு இதுவரை 70க்கு 67 கைப்பற்றினாங்க. அடுத்தது 70க்கு 62 கைப்பற்றி இருக்கிறார்கள். இந்த தடவை நீங்க வேணா பாருங்க, 70க்கு 70 அடிக்க போறாங்க. ஏன்னா இவர்கள் செய்திருக்கிற அடாவடிகள். ஆனால் அந்த தேர்தல் ஆணையத்துல இன்னும் பெரிய மோசமான பலவிதமான குளறுபடிகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொரு தொகுதியிலும் கிட்டத்தட்ட 5000 வாக்காளர்களை அங்க நீக்கி இருக்கிறார்கள். ஒவ்வொரு தொகுதிகளுமே இந்த மாதிரி பலவிதமான, ஏன்னா ஓட்டு மிஷின் சொன்னதை நாங்க ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் கவுராஜ், நீங்க அமைச்சரா இருக்கக்கூடியவரே, சட்டமன்றத்துக்கே கொண்டு ஓட்டு மிஷின்ல இவங்க ஏமாத்துறாங்கிறத காட்டினார். ஏன்னா அதை கொண்டு போய் தேர்தல் ஆணையத்திலே கொண்டு போய் கொடுத்தாரு. ஆனா அது உங்களுக்கு அது தப்பா ரைட்டான்னு தேர்தல் ஆணையம் கேட்கல, எப்படி உங்களுக்கு அந்த மிஷின் வந்ததுன்னு தான் கேட்டாங்க. என்ன அது சரிங்கிறதுல. அதே மாதிரி இப்ப நான் கேட்ட புது வகையானது ஒரு ஃப்ராடு வேலையில இறங்கி இருக்கிறாங்க. அதாவது பிஜேபியினுடைய கட்சிக்காரர்களே என்னன்னு கேட்டா இந்த வாக்காளர்களை எல்லாம் நீக்க வேண்டும் என்று சொல்லி அவங்க கூட மனு கொடுத்திருக்கிறாங்க தேர்தல் ஆணையம். இப்படி என்னன்னு கேட்டா ஓட்டுக்களை எப்படி குறைக்கிறது, விடாம ஆக்குறது, அந்த வித்தியாசங்களை எல்லாம் கணிச்சு ஒரு நூதனமான வகையில இன்னைக்கு அவங்க இறங்கி இருக்கிறாங்க. ஆனால் இதை எல்லாத்தையும் இன்னைக்கு வெளி கொண்டு வந்துட்டாரு அரவிந்த் கெஜ்ரிவால். அதை கொண்டு போய் தேர்தல் ஆணையத்திலே கொண்டு போய் அதை
சமர்ப்பிச்சிட்டாரு. இருந்தாலும் மக்கள் வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் நல்ல திட்டங்கள் எல்லாமே நாங்க வந்து எங்களால முடிஞ்சது செஞ்சிருக்கிறோம். நிச்சயமாக இன்னைக்கு ஒரு தலைவர் கிடையாது. அதாவது முதலமைச்சர் வேட்பாளர்னு இன்னைக்கு முதலமைச்சராக பார்க்கக்கூடியது ஆம் ஆத்மி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் தான். அங்க வந்து காங்கிரஸ்ல பிஜேபியில இப்படி வர மாதிரி சொல்லக்கூடியவர்கள் அங்க இல்ல. இல்ல வசீகரன் சார் மட்டுமே இல்ல, வசீகரன் சார் ஒரு தனி இப்ப டெல்லியில நீங்க சொன்னீங்க, இப்போ மற்ற மாநிலங்களுக்கும் மற்ற ஸ்டேட்ஸு யூனியன் டெரிட்டரிக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னா, இது வந்து மலைப்பகுதிகளையோ கிராம பகுதிகளோ கொண்டதல்ல. முதல்ல நீங்க கவனிக்கணும். அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் ஒரு மிக பெரும் தலைநகர்கள் ஒன்றான டெல்லி வந்து தேசிய தலைநகர். இரண்டாவது, இங்கு பெரும்பான்மையான மக்கள் கல்வி கற்றவர்களாகவும் அதே போன்று உயர் சாதி மக்களாகவும் அங்கே இருக்கிறார்கள். அவர்களுடைய தொழில், அவருடைய வர்க்க பேதங்கள் எல்லாமே அப்படித்தான் இருக்குது டெல்லியை மற்ற ஸ்டேட்டோட நம்ம பார்க்குற அளவில். 2015 ஆம் ஆத்மி 55% வாக்குகளை நீங்கள் பெற்றீர்கள். அதே போன்று 2020 54 விழுக்காடை பெற்றீர்கள். அதாவது ஸ்ட்ரைக் ரேட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70க்கு 67. இப்பொழுது பாரதிய ஜனதாவினுடைய நுணுக்கமான அரசியல் நல்லா கவனிங்க. மனீஷ் சிசோடியா, சஞ்சய் சிங், அரவிந்த் கெஜ்ரிவால் எல்லாரும் உள்ளே போனாங்க. ஒரு சிம்பத்தி வேவ் இருக்குன்னு நீங்கள் கோட் பண்ணீங்க. இது மற்ற யூனியன் டெரிட்டரியை விட மற்ற மாநிலங்களை விட இப்போ ஹெமந்த் சோரன் வெற்றி பெற்றது அது வேறு, அது ட்ரைபல் கம்யூனிட்டி இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். இங்கே நிலவரம் வேறு. ஆக இது எப்படி உங்களுக்கு சாத்தியமாக அமையும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள்? நீங்க டெல்லியை கணிச்சிருக்கிறது நீங்க எல்லாம் அவ்வளவுதான். அதாவது என்னன்னு கேட்டா டெல்லியை பொறுத்தளவில் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தை சேர்ந்தவர்களும் அங்க இருக்கிறாங்க. கண்டிப்பா எல்லா தரப்பு மக்களும் அங்க இருக்கிறாங்க. மேல் தரப்பு இருக்கிறாங்க, மிடில் இருக்கு, லோயர் இருக்கு, அதுக்கு கீழே இருக்கிறாங்க. எல்லா பகுதிகளிலும் இன்னும் வந்து எல்லா விதமான மக்களும் அங்க இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து இன்னைக்கு தொடர்ந்து ஆம் ஆத்மியை ஆதரிக்கிறாங்கன்னு சொன்னா அங்க அவங்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படலைங்கிறதா உண்மையான விஷயம். அந்த அடிப்படை வசதிகளை இன்னைக்கு பல இடங்கள்ல போய் பார்த்தாலே, நாங்கெல்லாம் அங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ணவங்க அங்க எங்களையே நேரடி கேட்பாங்க, நீங்க ஏங்க இவ்வளவு தூரம் மெட்ராஸ்ல இருந்து இங்க வரி சென்னையில இருந்து வர்றீங்க, நாங்க எல்லாம் அவருக்கு தான் ஓட்டு போட போறோம், நாங்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செஞ்சவர் அவரு அப்படிங்கறது எல்லாத்தையும் இதெல்லாம் செஞ்சு காட்டினதுக்கு அப்புறமும் இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க, மின்சாரத்துல இருந்து குடிக்கிற தண்ணியில இருந்து இத்தனை ஆண்டு காலமாக ஆண்டவர்கள் செய்யாததையெல்லாம் இன்னைக்கு செஞ்சு காட்டினதுனாலதான் இன்னைக்கு ஒரு புது கட்சியா பொருட்ட ஆம் ஆத்மி கட்சி இன்னைக்கு இந்திய அளவுல பேசப்படுகின்ற கட்சியாகவும் இன்னைக்கு ஒரு டெல்லியில ஒரு பிரதான கட்சியாகவும் இவ்வளவு ஒரு இருக்கக்கூடிய கட்சி ஏன் வந்து இந்த தேர்தலில் ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இதை அடுத்து பஞ்சாபை கைப்பற்றி இருக்கிறோம், மற்ற மாநிலங்களை எல்லாத்துக்குமே முன்னுதாரணம் வந்து டெல்லி தானே. டெல்லியை நாங்கள் மாடலா வச்சு பண்ணதுல தானே எங்களுக்கு பஞ்சாப், டெல்லியை மாடலா வச்சது குஜராத்ல ஒரு 43 லட்சம் வாக்குகளை எங்களால பெற முடிச்சது. ஆகையினால டெல்லியை பொறுத்த அளவில் டெல்லி மக்கள் ஆம் ஆத்மியை விரும்புபவர்கள், டெல்லி மக்கள் ஆம் ஆத்மியா நன்மை அடைந்தவர்கள். ஆகையினால நீங்க உயர்ந்த சிட்டி அதெல்லாம் பேசக்கூடாது, அங்க எல்லாமே இருக்கு, எல்லா தரப்பு மக்களும் இருக்காங்க. தோழர் வசீகரன் சார் நீங்க இருங்க. அதாவது நமது நிகழ்ச்சிக்கு தற்போது ரவிசங்கர் சார் உங்களை வரவேற்கிறேன். வணக்கம். இப்போ நம்முடைய மாநில தலைவர் தோழர் வசீகரன் அவர்கள் சொன்னார். நான் என்ன சொன்னேன்னா, அவர் வந்து அதாவது கடுமையான ஒரு கட்சியுடைய பிடிப்பில் பேசுகிறார். இப்போ நான் டெல்லியை வந்து மற்ற மாநிலங்களோடு ஒப்பிட்டேன். அவர் வந்து சொல்கிறார், அவருடைய இன்டென்ட் என்னென்னா, எங்கள் கட்சி செய்த நலப்பணிகளை தெரியாமல் நீங்கள் கணிச்சது அவ்வளோதாங்கிறார். எல்லா செக்டோரியல் பீப்புளும் இருக்காங்க, தலித்துகள் இருக்கிறார்கள், மைனாரிட்டி முஸ்லீம் இருக்கிறார்கள், உயர்ந்த மக்கள் இருக்கிறார்கள், கல்வி கற்றவர்கள் இருக்கிறார்கள், மற்ற எல்லாம் இருக்கிறாங்க, எங்களுக்கு நன்றியோடு வாக்களிப்பார்கள் என்கிறார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த மும்முனை போட்டியில்? பாரதிய ஜனதா தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறது, மகத்தான வெற்றிகளை பெற்றது மகாராஷ்டிராவில். அது இது சிமிலாரிட்டிஸ் த கம்பேரிசன் இன் பிட்வீன் டெல்லி வெர்சஸ் அதர் ஸ்டேட், ஆர் யூ ஃபீல்? நீங்கள் எப்படி அதை எதிர்பார்க்கிறீர்கள்? சார், டெல்லியில் வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி 2013 இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க, ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி 1998 அதிலிருந்து 2013 வரைக்கும் காங்கிரஸ் இருந்தாங்க. காங்கிரஸ் ஷீலா தீக்ஷித் அவங்க சிஎம்மாக இருந்தாங்க. ஸோ ஒரு 15 வருஷம் காங்கிரஸ். பட் 1998 பிஜேபி அவங்க என்ன பண்ணாங்க, பிஜேபி வந்து சுஷ்மா ஸ்வராஜ் ஒரு 52 நாளைக்கு அவங்க சிஎம்மாக இருந்தாங்க. ஆனால் இதில் நீங்கள் இப்போ இந்த 2015, 20 நீங்கள் சொன்ன மாதிரி
2015 வந்து 55% ஓட்டு ஆமா. ஏஏபிக்கு. ஆமா. 2020 வந்து 54%, 62 சீட்டு ஜெயிச்சாங்க. ஆமா. பிஜேபி 8 சீட் தான் ஜெயிச்சாங்க. இதான் கடைசி. ஆமா, 62 சீட் தான் ஜெயிச்சாங்க. 62ல நிக்குது. ஓகேவா? ஆனால் இப்ப பிஜேபி இதை நீங்க பார்க்கும்பொழுது ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நாம இதை தொடர்ந்து பேசுவோம். சரி. இந்த 55% வாக்களும் 62ல நிக்குது. ஆமா. இப்ப பிஜேபி 8 தான் பிடிச்சிருக்கு 2020ல. இப்ப 25ல ஆட்சியை பிடிக்க போதா? 8 பிடிச்சது 70ல ஆட்சியை பிடிக்க போதா? சோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி 2015 2020 அதுல வந்து ஏஏபி வந்து 55%, தென் 54% வாங்கினாங்க. 67 சீட்டு, 62 சீட்டு. 2020 பிஜேபி 8 சீட்டு தான். ஆனால் பிஜேபி நீங்க 2013 இருந்து பார்த்தீங்க அப்படின்னால் அதனுடைய பர்சன்டேஜ் நீங்க பார்த்தீங்க அப்படின்னால் 2015 வந்து 33%, 2020 38.5%, 6% கூடி இருக்கு. ஆமா கூட இருக்கு. அதே மாதிரி 2024 லோக்சபா எலெக்ஷன் ஆகட்டும், 2019 லோக்சபா, 2014 லோக்சபா, 3 லோக்சபாலையும் கன்சிகூட்டிவா என்டையர் 7 எம்பி சீட்ஸை டெல்லியில பிஜேபி தான் வின் பண்ணிட்டு. 2024 லோக்சபால 7 சீட்டை வின் பண்ணிட்டு, அதே சமயத்துல 70 மொத்தமா 70 அசம்பிளி செக்மெண்ட், அது 52 அசம்பிளி செக்மெண்ட்ல பிஜேபி தான் 2024 லோக்சபால அதிக ஓட்டு வாங்கியிருக்கு. ஓகே, இதெல்லாம் இதை வச்சு பார்க்குறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு வச்சுங்க, டெல்லியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில சாந்தினி சௌக், ஆஜாத்பூர், முகல் சராய், சப்ஜி மண்டி, நயி ஷடக், முகல் சராய், இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க. புராணி டெல்லியில் பார்த்தீங்க அப்படின்னா, டெல்லியில் பார்த்தீங்கன்னா சிறுபான்மை மக்கள் ஆம் ஆத்மிக்கு வாக்களிக்கிறாங்க. பொதுவா முஸ்லிம்கள் தான் இருக்காங்க, சீக்கியர்களும் இருக்காங்க. ஆமா, அதே மாதிரி ஒவ்வொரு பகுதியில் இப்போ டெல்லியில் வந்து இருக்கிற 70 சீட்டில் 58 சீட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஜென்ரல் கேட்டகரி, 12 சீட்டு பார்த்தீங்கன்னா ரிசர்வ்டு சீட், ஷெட்யூல்டு காஸ்ட். அண்ட் பிஜேபியோட 2015 2020 அசம்பிளி இதில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 12 சீட்லையும் ஒரு சீட்டு கூட பிஜேபி ஜெயிக்கவில்லை. 2015 ஆகட்டும் 2020 ஆகட்டும், மீதி 58 இதில் நல்ல ஓட்டு பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க. ஆனால் இந்த தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹரியானா எலெக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா 17 எஸ்ஐ சீட் இருக்கு. அதில் 17 சீட்டில் 9 காங்கிரஸ், 8 வந்து பிஜேபி. அந்த மாதிரி மகாராஷ்டிரா நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, மொத்தமாக ஒரு 232 தொகுதி, 280 பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க. பிஜேபி கூட்டணி ஜெயிச்சிருக்காங்க. அதுல எஸ்சி எஸ்டி எல்லாமே நல்ல நிறைய மோஸ்ட் ஆஃப் தில ஸ்வீப் பண்ணிருக்காங்க பிஜேபி. சோ அந்த இப்ப ரவிசங்கர் சார் இந்த கம்பேரிசன் 2013 2014 2019 2024 2013 2015 2020 அடுத்து 24 நான் எல்லாம் தனியே சொல்லிட்டேன். கம்பேரிசன்ல வந்து எல்லாமே சொல்லிட்டீங்க. எத்தனை சதவீதம் வாக்குப்பட்டிருக்குது? 33ல இருந்து 32% ஆயிருக்கு. ஆம் ஆத்மி 55-54% ஆயிருக்கிறது. 24ல என்னங்கிறதான் கேள்வி. இந்த நீங்க சொன்ன குறிப்பு என்கிட்ட இருக்கு, அதனால எனக்கு எடுத்து வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸ்ரீ பாலு சார் வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டதற்கு. நெய்வேலி பாலு சார், இப்போ டெல்லியில் உள்ள விவகாரத்தை பார்த்தா 14, 19, 24 3 பார்லிமெண்ட்லேயும் ஒரு ஹேட்ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. யார்? நம்ம ஹேட்ரிக்கு, நம்ம பாஜக. அங்குள்ள மக்கள் தெளிவாக பாரதிய ஜனதாவுக்கு தான் வாக்களிக்கிறாங்க. ஷீலா தீட்சித்தினுடைய வல்லமை பொருந்திய ஒரு தலைமை நகரம் காங்கிரஸ் கட்சி 10% கீழே போயிட்டு, ரொம்ப பரிதாப நிலையில் காங்கிரஸ் போயிட்டு. இப்போ பாரதிய ஜனதாவுக்கு என்ன ஒரு பெரிய வாய்ப்புனா, வெல்ல முடியாத இன்வின்சிபிள் ஃபோர்ஸுங்கிற அளவுக்கு தங்களுக்கு வளப்படுத்துகிறாங்க. எங்களை யாரும் வெல்ல முடியாது. அதுக்கு ஒரு காரணம் 233 இடங்களில் வெற்றி பெற்று மகாராஷ்டிராவில் ஹேமந்த் சோரனும் வந்துட்டார். அதே மாதிரி இதை நீங்கள் எப்படி ஒரு மூத்த பொது உடைமைவாதி மட்டுமல்ல, இந்திய அரசியலில் களம் கண்டவர், மிக அழகாக அதை அவதானிக்கக்கூடிய தன்மை மாற்றல் உங்களுக்கு உண்டு. டெல்லியினுடைய முடிவுகளை எப்படி பார்க்குறீங்க? ரவிசங்கர் பேசும்போது சில விஷயங்கள் நான் கேட்டேன். இவர் வந்து இந்த ஓட்டிங் பேட்டர்ன் எவ்வளவு சதவிகிதம் வாங்கியிருக்காங்கிறத சொல்கிறார். கம்பேரிசன் அதை வச்சு வந்து வெற்றி தோல்வி தீர்மானிக்கிறது இல்லை எலெக்ஷன் கமிஷன். இது நம்மளாக சொல்லிக்கலாம், ஒன்றுக்கு ஒன்று நாங்கள் அவ்வளோ வாங்கிக்கிறோம். இதை இவர் சொல்கிற இதே யாட்சிக்க இந்தியா பூரா அப்ளை பண்ணால் என்ன ஆகும்? நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ உதாரணமாக ஒன்றுமே வேணாம், 2024 லோக்சபா எலெக்ஷனில் 203 சீட் இருந்தது.
243 இருந்த பிஜேபி 191 வந்திருக்கு வந்துருச்சு. அப்போ அதே நேரத்தில் இந்தியா பிளாக் வாங்கியிருக்கக்கூடிய அந்த ஓட் பேட்டர்னை மட்டும் வச்சுக்கிட்டு ஓட்டை மட்டும் வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஜேபிக்கு விட காங்கிரஸோ அல்லது இந்தியா பிளாக்கோ வந்து கூடுதலாக அவங்க சீட்டை பெற்றிருக்க முடியும். எலெக்ஷன் கமிஷனோ அல்லது இன்றைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் முறை என்ன என்று சொன்னால் இந்த பெர்சன்டேஜை வச்செல்லாம் எதுவுமே முடிவு பண்ணுறதில்லை. ஒவ்வொரு கான்ஸ்டியூன்சிலையும் என்ன அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டில் யார் ஓட்டு வாங்குறாங்க, யார் அதிகம் வாங்குறாங்க, அதை வச்சு தான் முடிவு பண்ணுறாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, இப்போ இந்த மகாராஷ்டிரா பற்றி நீங்களும் சொன்னீங்க, அவரும் சொல்கிறார். மகாராஷ்டிராவில் நீங்கள் ஆட்சி அமைத்ததற்கு கொஞ்சமாவது தார்மீக உரிமை மோடிக்கு இருக்குன்னு சொன்னால் 1% வந்து பிஜேபிக்கு மோடிக்கு இருக்குன்னு சொன்னால் அந்த ஆட்சி வந்து ஏதாவது நேர்மையான ஆட்சியா? நீங்கள் பேசுகிறீங்களே தர்மம்னு, அந்த தர்மம்னா இதானா? முதல் நாள் வரைக்கும் இருந்த அஜித் பவார் அயோக்கியன்னு சொல்லி 3.25 லட்சம் கோடி ரூபாய் ஊழல்னு சொன்னவங்க மறுநாள் உள்ளே கூப்பிட்டு வச்சு ஒரு டிப்டி சீஃப் மினிஸ்டர் கொடுக்குறீங்க. உங்களுக்கு என்ன நியாயம் இருக்குது, என்ன தார்மீகம் இருக்குது உங்களுக்கு பேசுகிறதுக்கு? பாலோய்யா, நீங்கள் சொன்னது சரி. அஜித் பவார் மீது 70,000 கோடி ஊழல். அதுக்கப்புறம் அவர் இன்னைக்கு பாஜகவுடைய கூட்டணியில் துணை அமைச்சர், ஒரு விஷயம், துணை முதல்வர். இப்போ இதெல்லாம் தீர்மானிக்கிறது யாது? இந்தியாவுடைய வாக்கு அளிக்கக்கூடிய மக்களுடைய மன உரிமைகள் தான். ஜனநாயகத்தில் இந்த ஓட் பேட்டர்ன் தான் வெற்றி தோல்வின்னு நினைக்கிறது. அதை எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? இல்லை, நான் அதான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், திருடன்னு கடைசி வரைக்கும் சொல்லுங்க. என்னோட சேர்ந்துட்டா திருடன்லாம் யோக்கியன் ஆயிட்டேன்னு சொல்லாதீங்க. பிஜேபி முதல் ஆட்சிக்கு வரும்போது என்ன சொல்லிச்சு தெரியுமா? எனக்கு நல்லா நினைவு இருக்கு, மறக்கிறேன் நான். வேற டிஃப்ரெண்ட் பார்ட்டி, நாங்கள் ஒரு வேறுபட்ட அரசியல் கட்சின்னு சொன்னீங்க. வேறுபட்ட அரசியல் கட்சியடா? இந்த 1000 பாலிட்டிக்ஸ் வச்சு நீங்கள் எத்தனை ஸ்டேட்டை வந்து நீங்கள் வந்து ஆட்சியை பிடிச்சிருக்கீங்க சொல்ல முடியுமா? பிஜேபியினுடைய ஒரே நோக்கம் எப்படியாவது பை ஹூக் ஆர் குரூக், அது எந்த வழியை பயன்படுத்தியாவது நீங்கள் வந்து ஆட்சியை பிடிக்கணும், அதிகாரத்துக்கு வரணுங்கிறத தவிர பிஜேபிக்கு ஏதாவது திட்டம் இருக்கா? இல்லைன்னு சொல்ல முடியுமா? ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். நீங்கள் இன்றைக்கி டெல்லியில் பேசுகிறீங்க. ஆம் ஆத்மி கட்சியினுடைய நிறுவனர் யார்? அவர் ஒரு அரசு ஊழியர், ஒரு இன்கம் டேக்ஸ் அதிகாரி. அவர் எப்படி வந்தார்? சாதாரணமாக இருந்தாரா? அன்றைக்கு இருந்து அதற்கு முன்னால் இருந்த காங்கிரஸ் ஆட்சி பண்ணக்கூடிய அந்த அக்கிரமங்கள், அவர்கள் நடத்திய அயோக்கியத்தனமான அந்த ஆட்சியினுடைய விளைவாகத்தான் ஆம் ஆத்மி வந்தார். அவரை வந்த உடனே ஒரு வருஷத்துக்குள்ளே காலி பண்ணிங்க. மறுபடியும் அதை விட வலுவாக அவர் மீண்டும் வந்து அவர் ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்தது. அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு பெரிய அரசியல் அறிஞர்லாம் கிடையாது. ஏன் வந்தது என்று சொன்னால், அதற்கு முன்னால் இருந்தக்கூடிய ஆட்சிகள் பண்ணக்கூடிய அந்த அயோக்கியத்தனத்தினாலையும் அவர்களுடைய மக்கள் விரோத கொள்கைகளான தான் அவங்க போனாங்க. இன்றைக்கு நான் என்ன சொல்றேன்னா, அந்த கொள்கைகளெல்லாம் பாஜகக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா? காங்கிரஸ் கடைபிடித்த இந்த வாக்குச்சீட்டுக்காக என்ன வேணாலும் செய்வதுங்கிற அந்த தார்மீக நியாயம், அந்த அதர்மம் இன்றைக்கு வந்து பிஜேபி இல்லை என்று பிஜேபி ஒதுக்கிட முடியுமா? இருங்க, இப்போ ரெண்டாவது வரேன். பாரு சார் சொன்னதை கவனிங்களா? இம்மாரல் ஆக்டிவிட்டீஸ், குறுக்கு வழித்தனமான டாக்டிஸ், உபாதைகள், தந்திரோபாயங்கள், அது மட்டும் இல்லாமல் ஷார்ட் வே பொலிட்டிக்ஸ். இதுதான் த பார்ட்டி வித் டிஃபரன்ஸ். தே ஆர் ப்ரொக்ளைம் டு த பீப்புள் த ஃபர்ஸ்ட் டைம். அப்படி தானே சொன்னாங்க, நாங்கள் எல்லா அரசியல் கட்சியை விடவும் மாற்றமானவர்கள் அக்கார்டிங் டு பிஜேபி ஹப். ஆனால் அதுக்கப்புறம் இந்த மாதிரி இம்மாரல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அவர் சொல்கிறார். நீங்கள் எப்படி பார்க்க, அதை எப்படி நீங்கள் டிபெண்ட் பண்ணுறீங்களா, இல்லை சரிதாங்கிறீங்களா? நான் சரிதான் என்ன நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இன்னைக்கு தேதிக்கு இவர் பாலு சார் சொன்னார், இந்த மாதிரி முன்னாடி இப்படி சொன்னாங்க, உங்களுக்கு தார்மீக உரிமை இருக்கா, அஜித் பவாரை உள்ளே கொண்டு வந்தார், அவரை டெபுட்டி சிஎம் கொடுத்தாரு, எல்லாம் வாசவங்க. இன்னைக்கு தேதிக்கு எந்த ஒரு அரசியல் கட்சி ஆகட்டும், ஒன்லி டிகிரி வேரிஸ், அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இப்படி தான் இங்கே இருக்க போகிறோம், இந்த வழியில் தான் போக போகிறோம். எந்த ஒரு கட்சியும் எடுத்து சொல்ல முடியாதுங்க. காங்கிரஸால் சொல்ல முடியுமா? ரீஜனல் பார்ட்டியை சொல்ல முடியுமா? இப்போ திமுக எடுத்துட்டேன்னு வச்சுங்க, செந்தில் பாலாஜி அப்படிங்கிறவர் ஏடிஎம்கேல இருந்தார். அப்போ இவங்க பேசும்பொழுது அவரை பற்றி அப்படி பேசினாங்க. இப்போ அவர் இந்த கட்சிக்குள்ளே வந்தார், திமுக ஆட்சி அமைச்சது. அப்போ இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எல்லா கட்சியும் பயன்படுத்துகிற இந்த தந்திரோபாய நடவடிக்கைகள் தான் பாஜக பயன்படுத்துகிறது. கண்டிப்பாக. அப்போ அதில் என்ன நீங்கள் அப்படி சொல்றீங்க? ஒரு அரசியல் கட்சி இன்னைக்கு இப்படி இருக்குங்கிறச்ச என்ன பண்ணலான்னு டிகிரி வரி சார். நான் வந்து இல்லை ஐயோ பிஜேபி மாதிரி ஒரு இதுவே கிடையாது அந்த மாதிரி சொல்ல வரல. அரசியல் கட்சி இன்னைக்கு தான் எல்லாமே சொல்லிடுவீங்களே, சாதுரியம், சாணக்கியத்தனம், சாமர்த்தியம் எல்லாம் சொல்லிடுவீங்க. சாதவேத எல்லாம் இருக்கு. ரத கஜ துரஜாதிபதிகள் கையில இருக்கிறதெல்லாம் பயன்படுத்துறோம். நீங்க வந்து இப்போ
அந்த கட்சி இந்த மாதிரி நான் போறேன் அப்படின்னா சார் எந்த கட்சியில் இப்போ வாக்குறுதியெல்லாம் கொடுத்து விட்டுட்டு எல்லாமே நிறைவேற்றி வந்துட்டாங்களா? அந்த வாக்குறுதி மேனிஃபெஸ்டோவில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியவில்லை அப்படின்னா இந்த பீப்புளுக்கு ஏதோ ஆப்ஷன் இருக்கா? சார் ஒரு கருத்தை சொல்றேன். இப்போ அவர் ஐயா சொன்னதை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா 70 ஆண்டுகளாக 75 ஆண்டுகளாக தேசத்தின் விடுதலைக்கு பின்பு 420 இடங்களில் வெற்றி பெற்றது. 84களில் அன்னை இந்திரா அவர்கள் படுகொலைக்கு பின்பு ஆஃப்டர் த அசாசினேஷன் காங்கிரஸ் வெற்றி பெற்றது 420 ராஜீவ் காந்தியுடைய முதல் வெற்றி. ஆனால் அதை இப்போ 42 இடமாக மக்கள் மாற்றிவிட்டார்கள். நல்லா கவனிங்க, 420 எங்க இருக்கிறது, 42 எங்க இருக்கிறது? 42 இப்ப 99. அதை விட்டுருங்க, 99 வந்தது இன்னைக்கு. நான் சொல்றது 42 52 வந்து இப்ப 99 வந்திருக்காங்க. இதே மாதிரி நாளைக்கு it could happen பிஜேபிக்கு. ஆகலாம் சார், ஆகலாம். அதைத்தான் அவர் சொல்றாரு சார். அவர் சொல்றது வந்து இந்த மாதிரி சொல்லும் பொழுது சார் அரசியல் கட்சி 1981 83 3 சீட்டு தான் பார்லிமெண்ட் சீட் பிஜேபி ஜெயிச்சது. இப்போ மத்திய அரசு 84 தான் பார்லிமெண்ட் ரைட் ஜெயிச்சது 543ல. இன்னைக்கு அதனுடைய அசுர வளர்ச்சி 303 2019 தென் 2024ல 242க்கு வந்தது. மறுபடியும் 2029 என்ன வரும்னு தெரியாது. ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் எந்த அளவுக்கு நீங்க மக்களுக்கு என்ன பண்றீங்க. மக்கள் என்ன சார் பண்றாங்க சார்? நேத்தி ரிஜியல் பார்ட்டி இருந்தால் திமுகவுக்கு ஓட்டு போடுறாங்க. இந்த தடவை வரைச்ச திமுக இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குது, நம்ம ஏடிஎம்க்கு போடலாம்பாங்க. இல்லை விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கார், விஜய்க்கு போடலாம்பாங்க. இல்லை புதுசாக ஏஏபி வராங்களா, இங்கே தமிழ்நாட்டில் ஏஏபிக்கு போடலாமா? இதுதான் மக்கள் என்ன சார் அந்த சமயத்தில் மக்களுக்கு இந்த கட்சி மீது ஆன்டி இன்கம்பன்சி சொல்லுவோம் இல்லையா, இந்த கட்சி மீது அந்த அளவுக்கு வெறுப்பு இருக்குது. தலைகளை மாற்றிடுவாங்க. 2006லேருந்து 2011 திமுக கழகம் ஆட்சியில் இருந்தது. நம்ம டெல்லி பத்தி பேசுவோம். இப்ப டெல்லியில இப்ப நான் இடைவெளிக்கு அப்புறம் பேசுவோம். நீங்க சொன்னது என்ன கருத்துன்னா, அதாவது அரசியல் கட்சிகள்டா இப்படி அப்படி தான் இருப்பாங்க. விடியாக்கால 4:30 மணிக்கு அவர் சொல்றாரு, யாரு நம்முடைய பாலு அவர்கள் சொல்கிறார், கோஷியாரி என்கின்ற கவர்னரை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். விடியற்காலை 4:30 மணிக்கே வந்து குளித்து விட்டு எல்லாரும் சிறப்பாக வந்து கையெழுத்து போட்டு ஒரு ஆட்சி அமைச்சாங்க. ஞாபகம் இருக்கா? எங்க மகாராஷ்டிராவில். அதைத்தான் ஐயா கோஷியாரி அஜித் பவார் ரிசைன் பண்ணார், ஜம்பிங் குமார் இங்க போனார் அங்க போனார். ஆகவே இந்திய அரசியல் என்பது இப்படி ஒரு கூத்து தான். பேசுவோம். வசீகரன், இப்ப நான் 2வது என்ன கேள்வினா, நம்முடைய அரசியல் விமர்சகர் ரவிசங்கர் சில ஒப்பீடுகளை சொன்னார். நான் வசீகரன் சார்ட்ட கேட்குறேன், இப்போ நீங்க இந்த தேர்தலில் உங்களுடைய பிரச்சார யுக்தியாக முன்னெடுப்பது என்ன? மக்கள் என்ன பார்க்கிறார்கள்? இந்தியா கூட்டணியில் நீங்கள் வலுவாக இல்லை, உங்களுக்கும் காங்கிரசுக்கும் பெரிய உரசல், சிதிகலமடைந்த சோரில் நீங்கள் ஏறி அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். மக்களிடத்தில் இந்த பிரச்சாரத்தில் பாரதிய ஜனதாக்கு எதிராக நாங்கள் வலுவான ஒரு தேசத்தை கட்டமைப்போம் என்கின்ற உங்களிடத்தில் பாணி இருக்கா? இல்லை இந்த ஸ்டேட்டில் ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட்டை நாங்கள் கொடுப்பதற்கு இவ்வளோ மெஜாரிட்டியாக இருக்குன்னு சொல்வதற்கு என்ன அடிப்படையில் நீங்கள் மக்களை அணுக போறீங்க? டெல்லியில் மக்கள்கிட்ட எப்பவுமே அணுகிட்டு தான் இருக்கிறோம், மக்களோட தான் இருக்கிறோம். புதுசாக ஒன்றும் இல்லை, அவங்களோட தான் பயணிச்சுட்டு இருக்கணும். அவங்களுக்கு அது நல்லா தெரியும். தேர்தலை பொறுத்தவரை கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணிகளை காங்கிரஸோட இணைஞ்சு போட்டியிருக்கோம். அதை தான் நீங்க கேள்வி வச்சுக்கீங்க என்ன? அது என்னன்னு கேட்டா, அந்த தேர்தல் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். மோடியின் அரசால, பாஜக அரசால இந்த ஆம் ஆத்மி கட்சி மிகப்பெரிய கஷ்டங்களை, இந்தியாவில் எந்த மாநிலமும் அடைய முடியாத கஷ்டத்தை, சங்கடத்தை, தொடர்ந்து கைதுகள், குற்றச்சாட்டுகள், பொய் குற்றச்சாட்டுகள், பொய் கைதுகள், இது மாதிரி ஏராளமான விஷயங்களை நாங்கள் தாண்டி கொண்டிருக்கோம். இதை வந்து எங்களால இவர்களை வீழ்த்துவதற்கான பலம் இந்திய அளவில் ஆம் ஆத்மி கட்சிக்கு இல்லை. அதனால தேசிய அளவில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியில் இணைய ஒரு கட்டாயம் எங்களுக்கு ஏற்பட்டது. அதன் அடிப்படையில் நாங்கள் சேர்ந்தோம். 303 400 சீட்டு பிடிப்பேன்னு சொன்ன பிஜேபிய 240 கீழே கொண்டு வந்துட்டோம். இதுவே நாங்கள் மிகப்பெரிய வெற்றியா நினைக்கிறோம். இதை டெல்லி மக்கள் தெளிவாக புரிந்திருக்கிறார்கள். ஏனென்று கேட்டால் ஒவ்வொரு பாராளுமன்ற தேர்தலிலும் சட்டமன்ற தேர்தலில் வேறு வேறாகத்தான் தொடர்ந்து வாக்களித்து வருகிறார்கள், புரியல. ஆகையினால இந்த தேர்தலிலும் நாங்கள் செய்திருக்கிற நல்ல விஷயங்கள், மக்கள் நல பணிகள், இது எல்லாமே ஆம் ஆத்மியை தவிர யாரும் செய்ய முடியாது, இதுவரை செய்யவில்லை என்பதை டெல்லி மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார். ஆகையினால நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். எங்கள் பிரச்சாரங்களை இன்னைக்கு தேர்தல் அறிவித்ததுக்கு நாங்கள் ஒன்றும் வரல.
இதை ஆரம்பித்த அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியுள்ள காலத்திலிருந்து தொடர்ந்து மக்களை தினமும் சந்தித்தார். என்ன மக்களது பிரச்சனைகளை நேரடியாக சந்திச்சு அவங்களுக்கு அந்த தீர்ப்புகளை கொண்டு கொண்டிருக்கிறோம். அதனால எங்களுக்கு நாங்க முழு நம்பிக்கையோடு இருக்கிறோம். டெல்லி மக்கள் ஆம் ஆத்மி கட்சியை தவிர்த்து வேற யாரையும் ஆட்சி அமர்த்த மாட்டாங்க. அந்த கட்சியில இருக்கிறதுக்காக அந்த கட்சியுடைய மாநில தலைவர் இருக்கிறது என்பதற்கான அல்ல. நான் சொல்லுவது உங்களுடைய மக்களுடைய குரல். வசீகரன் சார்ட்ட ஒரு கேள்வி என்னன்னா, அமித்ஷா போன்ற அரசியல் சாணக்கியர்கள் திட்டங்களை வகுப்பதிலும் அவற்றை பூத் கமிட்டி வரைக்கும் ஆட்களை நியமித்து மிகச்சிறப்பான பணியை செய்யக்கூடிய ஒரு இந்தியாவில் நவீன யுக அரசியல் சாணக்கியர் என்று பாராட்டப்படுகிறார். இட் would have a different opinion. பார்ட்டிகளிடத்தில் மாற்று கருத்துக்கள் இருக்கலாம், அதை விட்டுருங்க. இப்பொழுது உங்களை அரசியலிலிருந்து அப்புறப்படுத்த, அதாவது 10,000 20,000 வாக்குகளை எடுத்த கடந்த கால தொகுதிகளில் ஒரு 11 தொகுதிகளையும் 20,000 and above 23 தொகுதிகளும் அவர்கள் இடங்கற்றிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இப்படி எல்லா இடங்களிலும் கவனமாக காய நட்டி ஒரு பெரிய பிரஷர் உங்களுக்கு இருக்கு. இதை நீங்க எப்படி சமாளிக்க போகிறீர்கள்? இது ரொம்ப முக்கியமான தன்னைக்கேன்னு சொல்றதே ஒரு தப்பு. அது ஒரு பெரிய சாணக்கியம் இல்லை. தன்னைக்கேன்னு ஏற்கனவே ராகுல் காந்தி பாராளுமன்றத்தை கேட்டார், முடிஞ்சா தமிழ்நாட்டில் ஜெயிச்சு பாருங்க. அது இன்னைக்கு வரைக்கும் அவங்களால முடியல. எந்த கூட்டு கமிட்டியும் பண்ண முடியல. எந்த அவர்கள் அவருடைய சாணக்கிய தமிழகத்தில் எந்த இடத்துக்கும் பேசல. இதே போலதான் டெல்லியிலும் அவர்கள் முடிந்த அளவு அவருடைய சாணக்கிய சொல்றத பல விதமான புரோத புத்திகளில், தவறான செயல்களில், குறுக்கு வழிகளில் எத்தனையோ முறை ஒவ்வொரு விஷயம் செய்யும் போதும் கோர்ட்டுக்கு போறது, தவறான முறையில் நீதிமன்றத்தை அணுகிறது, இது போல பல விஷயங்களே அவர்கள் தொடர்ந்து சென்றிருக்கிறார். ஆகையினால நாங்க ரொம்ப தெளிவா இருக்கிறோம். இவர் ஒரு சாணக்கியரே இல்லை, ஒரு அரசியல் சாணக்கியர் அமித்ஷா கிடையாது. இந்தியா கூட்டணி இருந்திருந்தால் இவர்கள் ஆட்சிக்கே வந்திருக்க. இந்த சூழல்ல நாங்க ரொம்ப தெளிவா இருக்கிறோம். மக்கள்கிட்ட தெளிவான கருத்துக்களை கொண்டு போறோம், உண்மையை பேசுறோம். அதனால எங்களுக்கு நாங்க சமாதானங்களை செய்து காட்சிக்கிட்டு போட்டு கேட்கிறோம். நாங்க இந்த சந்தை திரும்ப இன்னும் செய்ய போறோம் சொல்ற கட்சி. அதனால நீங்க கேட்ட கேள்வி நான் அந்த தகுந்த பதிலை கொடுத்திருக்கேன். சார், இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த முட்டல் மோதல்கள் இருக்கு பாருங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ராகுல் காந்தியை தலைமை பதவியிலிருந்து எடுத்துக்கணும், ஒரு பெரியண்ணன் மனப்பான்மையில் அவர் நடக்கிறார் என்று சொல்லுகிற போது இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால், தேஜஸ்வி, லாலு பிரசாத் யாதவ், உத்தவ் தாக்கரே, பவார் போன்ற தலைவர்கள் அதற்கு ஆதரவு கொடுத்தாங்க. அப்போ நீங்களும் ஆதரவு கொடுக்குறீங்க. அப்போ இந்த சமாஜ்வாடி இப்போ உங்களுக்கு ஆதரவு வந்துருச்சு. இப்போ மக்கள் பார்க்க மாட்டாங்களா இப்படி ஒரு வலிமையற்ற ஒற்றுமையற்ற தலைமையின் கீழ் எப்படி வாக்களிப்பது என்று? அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இதை எப்படி பாக்குறீங்க? டெல்லியை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி பார்த்தேன். டெல்லியை பொறுத்தவரை அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்தான் முடிவு பண்ணது. இது இந்தியா கூட்டணியை இந்த தேர்தலில் சம்பந்தப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா தெரியும், நாங்களும் காங்கிரஸ் தனித்தனியாக தெளிவாக ஒன்று. ஆகினால் இந்தியா கூட்டணி என்பது அது தேசிய பொருளானது. இந்தியா கூட்டணி என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கும் மோடிக்கும் எதிராக உருவாக்கப்பட்ட ஒரு அணி. அது எல்லா மாறுபட்ட கருத்துக்கள் இந்த அணிகளை இருக்கிறார். அதனால டெல்லி தேர்தலை நீங்க இந்தியா கூட்டணியோட ஒப்புக்க வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக டெல்லி ஆம் ஆத்மி கட்சி போகிறது தெளிவான. ஓகே 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 நம்மோடு தற்போது இணைக்கிறார் காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய ஹிதாயத்துல்லா. ஐயா வாங்க. ஹிதாயத்துல்லா சார், இப்போ டெல்லியினுடைய எலெக்ஷன் தேசிய அரசியலில் கவனம் பெற்றது, ஒரு மிகப்பெரிய அளவீட்டை சொல்ல போகின்றது. காங்கிரஸ் கட்சி நீங்கள் வருத்தப்படக்கூடாது, திலாட்சியத்தினுடைய கோலாட்சிய ஒரு மாநிலம் அல்ல, யூனியன் டெரிட்டரி தற்போது 10% கீழாக போய்விட்டது. இந்த போட்டியில் நீங்கள் முரண் பிடிக்கிறீர்கள், முட்டு பிடிக்கிறீர்கள், வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை என்று நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். எந்த அடிப்படையில் காங்கிரஸ் போட்டி போடுது? காங்கிரஸ் ஒரு கட்சி
நீங்களே சொல்றீங்க ஷீலா தீட்சித் 15 வருஷத்துக்கு மேல ஆட்சியில் இருந்தாங்க, பிரமாதமா பண்ணாங்க. அப்படி ஒரு கட்சி வந்து எலெக்ஷன் நிக்க கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல நான் நிக்க கூடாது என்று சொல்லவில்லை. எந்த அளவுக்கு வெற்றி வரும் என்று நம்புகிறீர்கள்? வெற்றி தோல்வியா முக்கியம். ஓ அப்படி. நீங்க ஒரு கட்சி என்பது விடுதலைக்காக போராடிய ஒரு கட்சி, விடுதலைக்கு பிறகு இந்த நாட்டினுடைய வலிமையை உருவாக்கிய கட்சி, இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை காத்த கட்சி, இந்த நாட்டுக்காக தன்னுடைய உயிர்களை இழந்த ராஜீவ் காந்தி, உங்களுக்கு தெரியும் இந்திரா காந்தி, இத்தகைய ஒரு கட்சி ஏன் தேர்தலில் நிற்க வேண்டும் என்று கேட்பதே ஒரு வித்தியாசமான. நீங்க கேட்கல, சிலர் கேட்டாங்க. ஏன் கேட்கிறாங்கன்னா, அங்கே இதற்கு முன்பு ஆட்சி செய்தது, இப்பொழுது ஆட்சி செய்வது ஆம் ஆத்மி, முன்பு ஆட்சி செய்தது பிஜேபி. இது ரெண்டுக்கு நடுவில் 15 ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சி செய்தது காங்கிரஸ். அதனால ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும், இந்தியா கூட்டணி என்பது பாராளுமன்ற தேர்தலுக்காக உருவாக்கப்பட்டது. அந்த நேரத்தில் கூட செல்வி மம்தா பானர்ஜி அவர்கள் இந்தியா கூட்டணியில் இல்லை. பாராளுமன்ற தேர்தலில் நல்லா புரிஞ்சு கொள்ளணும், பாராளுமன்ற தேர்தலில் கூட யார் இல்லை, இந்தியா கூட்டணியிலே இருந்த மம்தா பானர்ஜி அவர்கள் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னையே நிதிஷ்குமார் போயிட்டாரு. அப்படி இருந்தும் கூட இந்தியா கூட்டணி வலிமையாக போராடித்தான் 303 இடத்துல இருந்து 400 இடங்களுக்கு மேலே போறோம்னு சொல்லக்கூடிய ஒரு பிஜேபியை 240க்குள் சுருக்கியது. தேர்தல் கமிஷனுடைய உதவி இருந்தாலும் கூட எல்லாம் அதே. நீங்கள் 2019 சரி 2024 சரி விவிபேட்டை உங்களுக்கு ஒரு வருஷம் வரை வச்சிருக்கணும் 9B எலெக்ஷன் இதே சொல்லுது, ரூல் சொல்லுது. இவங்க என்ன பண்ணாங்க, 4 மாதத்தில் அடித்தாங்க. அந்த கேள்வி இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருக்கு, சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கு. அப்போ எலெக்ஷன் கமிஷன் மூலமாக பல்வேறு தகுதி திருத்தங்களை பாராளுமன்ற தேர்தலில் செய்தார்கள். உங்களுக்கு நன்றாக தெரியும். இப்ப நான் இத கேட்கிறேன், நீங்க சொல்றேன் இது இந்த மாதிரி பேசுறது இயலாமையின் வெளிப்பாடாக இருக்கு. இது இயலாமையில உண்மையை ஒரே எப்ப பார்த்தாலும் ஈவி பெட்டு அப்புறம் விவி பெட்டு மேனிபுலேஷன். இல்ல பாருங்க, அசோசியேஷன் ஆஃப் உங்களுக்கு அந்த பாதுகாப்புக்காண்டி உள்ள அசோசியேஷன் தான் இதை சொல்லியது, நான் சொல்லல. ஒரு தேர்தல் கமிஷனர், டெல்லியில் உள்ள தேர்தல் கமிஷனர் ஆச்சரியப்படுறாரு, எப்படி 5 லட்சம் ஓட்டை கொண்டு வந்து கொடுத்தாங்க, அதில் 1.67 லட்சத்தை ஏற்றுக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியல கீழே உள்ளவங்க. அப்போ இந்த அளவுக்கு இன்னைக்கு எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று பாஜக பல தகுதி திருத்தங்களை செய்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நான் மீண்டும் சொல்கிறேன், காங்கிரஸை பொறுத்தவரை நாங்கள் 15 ஆண்டுகளாக டெல்லியை ஒரு சிறந்த நகரமாக, உலகிலே சிறந்த நகரமாக ஆக்கினோம். மெட்ரோவில் இருந்து எல்லாத்தையும் நாங்கள் தான் கொண்டு வந்தோம். இவ்வளவு இருந்தும் கூட நாங்கள் நிற்கணுங்கிற அவசியத்தில் நிற்கிறோம். காலம் வந்து பதில் சொல்லும். நிற்கிறது தப்பில்லை, ஜனநாயகத்தில் நின்று சொல்கிறேன். அதாவது 1977 காங்கிரஸ் வெற்றி வாய்ப்பை இழந்தது, டெல்லியில் இழந்தது. அதே காங்கிரஸ் 2 ஆண்டுகளில் நடந்த 1980 தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது, இமாலய வெற்றி பெற்றது. உங்களுக்கு நன்றாக தெரியும். நல்ல தெரியும். அப்ப தோல்வி வெற்றி உங்களுக்கு 1989 காங்கிரஸ் வெற்றி வாய்ப்பை இழந்தது. 2 வருஷத்தில் நடந்த எலெக்ஷன்ல காங்கிரஸ் என்ன செஞ்சு வெற்றி பெற்றுச்சு. வெற்றி தோல்வி என்பதல்ல. அதற்கு பிறகு 2004 வரை வாஜ்பாய் அவர்கள் 98 இருந்து 6 வருஷம் ஆண்டார். மீண்டும் 10 வருஷம் காங்கிரஸ் ஆண்டது. எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, வெற்றி தோல்வி என்பது நீங்க சொல்றது சிறப்பு. ஒரு அரசியல் கட்சிக்கு, மக்கள் பணி செய்கிற கட்சிக்கு வெற்றி தோல்வி ஒரு அளவீடு இல்லை. நான் சொல்றேன், இப்போ நான் என்ன கேட்குறேன், இவ்வளவு சிறப்பாக டெல்லியை சர்வதேச நகராக மாற்றினீர்கள் அல்லவா? அப்படின்னா உங்கள் வாக்கு சதவீதம் 2020 10லிருந்து ஏன் 4 குறைஞ்சிச்சு? மக்களுக்கு ஏன் உங்கள் மீது அதிருப்தி? சுயாதீனமாக அதை பற்றி சிந்தித்தீர்களா? இதான் ஒரு செய்தியால் நான் கேட்குறேன். சுயாதீனமாக 10லிருந்து 4 ஆக்கினார்களே, இதற்கு என்ன காரணம் நீங்கள் சிந்தித்தீர்களா? நீங்கள் என்றால் உங்கள் தலைமை. நீங்க சொல்ற 4 எப்போ வந்துச்சு? எப்போ? 20 எலெக்ஷன்ல. ஆமா, பிஜேபி 33ல இருந்து 38 ஆயிட்டு. 19 நாங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் எடுத்தோம், 24 என்ன எடுத்தோம், நீ அதை பாருங்க. நீங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, எடுத்ததானே இப்ப குறைஞ்சிட்டீங்கன்னு கேக்குறேன். இல்ல பாராளுமன்ற தேர்தலில் நாங்க அதிகமா எடுத்திருக்கோம், வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கலாம். இன்னொரு விஷயம் நீங்க புரிந்து கொள்ளணும், இந்த வெற்றி தோல்வி பின்னடைவு என்பதெல்லாம் இல்லாம போன கட்சி பாஜக. 2 இடங்கள்ல தான் பார்லிமெண்ட் வென்ற ஒரு கட்சி. எப்படி அது இன்னைக்கு ஆட்சியை பிடிச்சிருக்கு? எப்படி ஆட்சியை பிடிச்சிருக்கு?
மகாராஷ்டிராவில் என்ன நடந்துச்சு? மகாராஷ்டிராவில் வந்து காங்கிரஸ், உத்தவ் தாக்கரே எல்லாரும் தான் ஆட்சியில் இருந்தாங்க. என்ன மேனிபுலேஷன் பண்ணாங்க, என்ன தவறா வந்து பாஜக என்ன செஞ்சிச்சு? தாக்கரே கட்சி, உத்தவ் தாக்கரே கட்சியை உடைச்சிச்சு. அதே மாதிரி பவார் கட்சியை உடைச்சிச்சு, அஜித் பவாரை கையில் எடுத்துச்சு. இதெல்லாம் ஊர் மக்களுக்கு தெரியும். நான் என்ன கேட்கேன், திவாரி போன்ற பெரும் தலைவர்களை வைத்துக் கொண்டீர்கள். 84 அம்மாவுடைய அசாசினேஷனுக்கு அப்புறம் 420 பெற்று 42 சீட்டா வந்தீங்களே, நீங்க மறுபடியும் உங்களை சுயாதீன பரிசோதனை செய்து கொள்ள மாட்டீர்கள்? நான் கேட்கறது மறுபடியும் நீங்கள் நியாயப்படுத்த. திரும்பவும் சொல்றேன், 2 முறை வெற்றி வாய்ப்பு இழந்து 3ஆவது முறை. நாங்க 1952, 57, 62, 67, 71 5 முறை தொடர்ந்து வென்றோம் இல்லையா? அந்த கட்சி இன்னைக்கு பின்னாடி சந்திச்சிருக்கா இல்லையா? நாங்க 5 முறை வென்றவர்கள், பாஜக 3 முறை வென்றிருக்கு. இப்ப மைனாரிட்டி ஆட்சி. எதுக்கு சொல்ல வரேன்னா, தோல்வி என்பது வேற எந்த கட்சி இல்லையே. எது 57 நீங்களும் இருந்தீங்க, கம்யூனிஸ்ட் இருந்தாங்க, வேற யாரும் இருந்தா? பல கட்சி இருந்துச்சு, 1 2 இல்ல. அது இருந்துச்சு. எங்க வலுவான கட்சி தமிழ்நாட்டுல கூட அன்னைக்கு யாரு முஸ்லீம் லீக் எதிர்க்கட்சிங்கிற நிலைமைக்கு இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? சுதந்திரா கட்சி இருந்தது, ராஜாஜியினுடைய கட்சி. அதெல்லாம் நீங்க தான் இப்ப இல்லன்னு சொல்லிட்டு நாங்க சுதந்திரா கட்சி அப்படி நீங்க சொல்றீங்க. திரு ஹிதாயத்துல்லா, அன்னைக்கு என்ன கட்சி இருக்கும்? ஒரு தேசிய அளவுல இன்னைக்கு வலுவாக இருந்த மாதிரி அன்னைக்கு கட்சி இல்ல. அதிமுக கிடையாது. அன்னைக்கு தான் 67 பேரறிஞர் அண்ணா அவர்கள் 15 இருந்து 52 வந்து 67 தான் முதலாக ராஜாஜியோடு சேர்ந்து உங்களை எடுத்து வெற்றி பெறுகிறார். அன்றைக்கு 44% வாக்குகளை பெற்ற காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு 4% இருக்கு தமிழ்நாட்டில். திரும்பவும் சொல்றது, காங்கிரஸ் தோல்வியை சந்திக்கலாம், வெற்றியை சந்திக்கலாம், மாறி உங்களுக்கு ஒரு வரலாறே சொல்லிட்டேன். காங்கிரஸ் எப்படியெல்லாம் வென்றது, எப்படியெல்லாம் பின்னடைவை சந்தித்தது, பிறகு எப்படியெல்லாம் வென்றது என்பதை சொல்றேன். அதே நேரத்தில் இந்தியா கூட்டணியில் உள்ளவர்கள் யாரும் யாரையும் ஆதரிக்கலாம், அது அல்ல முக்கியம். அதை விட முக்கியம் என்னன்னு சொன்னா, 3 தடவை திருமதி ஷீலா தீட்சித் ஜெயிக்கும் போது எங்களுக்கு ஆம் ஆத்மி பார்ட்டி அன்னைக்கு இல்ல. அதே தான் மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்க நாங்க வருத்தப்படல. சமாஜ்வாடி பார்ட்டி ஆதரவு கொடுக்க நாங்க வருத்தப்படல. நாங்க வென்றோம். அந்த நேரத்துல சிவசேனாவோ எந்த கட்சி எங்களுக்கு ஆதரவு இல்ல. காங்கிரஸ் தனியாக வென்றது. மீண்டும் ஒரு முறை காங்கிரஸ் தனியாக வெல்லும். சிறப்பு. ஐயா நெய்வேலி பாலு, இப்ப நான் நிறைய கேட்டேன், நீங்க அதை இணைச்சு சொல்லுங்க சிறப்பு கருத்தாக. இப்ப இந்த ஒரே ஒரு செய்தி நான் வந்து ஒவ்வொரு முறையும் வலியுறுத்துறேன், இப்போ அதான் வலியுறுத்துங்க. அரசியல் ஒழுக்கம் என்பது அதுதான் வந்து நாட்டு மக்களுக்கான ஒரு தீர்வை கொடுக்க முடியும். கண்டிப்பாக. இப்போ உதாரணமாக சொல்கிறேன், 3 முறை மோடி ஜெயிச்சு வந்திருக்காரு. ஆமாம். அதை பாராட்டுறதற்கு நிறைய பேருக்கு மனசு இல்லாமல் இருக்கலாம். அப்படி இல்லை. இன்னொன்று, அதே நேரத்தில் 3 முறை கேரளாவில் ஜெயிச்ச பினராயி விஜயனையும் பாராட்டக்கூடிய மனசு உங்களுக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு நேர்மை இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு அரசியல் நேர்மை இல்லை, அரசியல் ஒழுக்கமும் இல்லை என்று தான் நான் வைக்கிறேன். இன்னொன்று சொல்கிறேன், பிஜேபியை பொறுத்தளவில் முதல்ல மோடியுடைய நாமினேஷன் ஃபாரமே வந்து செல்லாது. ஏன்னு சொன்னால் மனைவி இருக்காங்களா இல்லையாங்கிறதே அவர் ஃபில்லப் பண்ணல. குஜராத்தில் இருந்து அவர் தேர்தலில் கண்டஸ்ட் பண்ணதுனால அன்றைக்கு இருந்து அங்கே இருந்த எலெக்ஷன் கமிஷன் அவருடைய ஆட்சியில் அவர் இருந்தார், அது ஏற்றுக்கொண்டது. இல்லை என்றால் அவருடைய நாமினேஷனே அன்றைக்கு வந்து தள்ளுபடி பண்ணியிருக்கணும். அப்படி வந்தவர் தான். அதுக்கு பிறகு பிஜேபி மேலே எவ்வளோ குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. நான் இன்னொன்று சொல்கிறேன், இதற்கு முன்னாலேயும் சொல்லியிருக்கேன், காமராஜர் வந்து மிகப்பெரிய தலைவர், ஆனால் மிக எளிமையாக இருந்தார். 5 சட்டை 5 வேட்டி 50 ரூபா தான் பணம் பயிர் வச்சுருந்தாருங்கிறது. ஆனால் அது ஒரு நபரை முடிவு பண்ணுவது அல்ல. இப்போது ஏழைகளுக்காக இருக்கக்கூடிய கட்சி என்று சொல்லக்கூடிய பிஜேபியில் இப்போ டெல்லியில் போட்டிருக்கக்கூடிய அந்த ஷீஷ் மகான்னு சொல்லக்கூடிய பிரதமர் மோடி இருக்கக்கூடிய அதில் 2400 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த 12 வருஷங்களில் 4870 கோடி ரூபாய் அவருடைய டிராவலுக்காக செஞ்சுருக்காங்க. அதாவது அவருடைய பயண செலவு அவ்வளோ இந்த அரசாங்கம் பண்ணியிருக்கு. இதெல்லாம் யார் கொடுக்குறா? நாங்கள் கொடுக்குறோம், மக்கள் கொடுக்குறோம், நீங்கள் கொடுக்குறீங்க. இப்போ ஒரு தேசிய தலைவர் அனைவருக்குமான மக்கள் தரப்பு தே ஹாவ் அ லாட் ஆஃப் நீட். அந்த குரூப் வந்து வெளியே போகிறாங்க, ரெசிப்ரிகேட் பண்ணணும், எக்ஸ்டர்னல் அஃபேரன்ஸ் இருக்கணும். அந்த 4000 கோடி அவருடைய சொந்தத்துக்காக இல்லை, இந்திய அரசியலுக்காகத்தானே சென்றார். செய்யக்கூடாதுங்க, கேட்குறேன், செய்யக்கூடாது. ஏன்னு கேட்டால் உங்களுக்கு ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன். நேரு இந்த நாட்டின் பிரதமராக இருந்தார், இந்திரா காந்தி இருந்தாங்க. ஒரு நாளாவது அவங்க பாராளுமன்றத்துக்கு வராமல் இருந்திருக்காங்களா? எப்படி என்றால் தவிர்க்க முடியாமல் வெளிநாட்டிலேருந்து யாராவது தூதர்களோ அல்லது முக்கியமான டிக்னிட்டரிஸோ வந்தால் அன்றைக்கு தான் பார்லிமெண்ட்டை விட்டுட்டு போவாங்க, போகமாட்டாங்க.
ஒவ்வொரு சொல்லும் பாராளுமன்றத்தில் பேசப்படுவதை நேரு கேட்பார், இந்திரா காந்தி கேட்பாங்க. இப்போ மோடி என்ன செய்கிறாருன்னா பாராளுமன்றத்தை தொடக்கி வச்சுட்டு அன்றைக்கி மத்தியானமே ஃப்ளைட் ஏறி போகிறாரு. அப்போது இந்த பாராளுமன்றத்துக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மரியாதை என்ன? அதுதான் நான் கேட்குறேன். அப்போ என்ன என்று சொன்னால் ஒழுக்கம் என்பது அரசியல் ஒழுக்கம் இல்லை என்று சொன்னால் அது நீங்கள் தனிநபர் ஒழுக்கத்தை விட்டுருங்க. காங்கிரஸ் கட்சியிலையும் தப்பு பண்ணுறவங்க இருக்கலாம், பிஜேபியிலையும் தப்பு பண்ணாதவங்க இருக்கலாம். அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை. இந்த நாட்டு மக்களுக்கு என்ன தேவை, சாதாரண மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள், இன்றைக்கு சாதாரண மக்களை என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு சொன்னீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி வருமா என்பது தான் 80 வருஷமாக அவங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது வந்ததான்னா இல்லை. அதுதான் நான் சொல்கிறேன். நாட்டுக்கு சுதந்திரம் வந்தாலும் அதை வந்த நீங்கள் 80 வருஷமா எதிர்பார்த்தனா அதில் மோடியும் பிஜேபி மட்டும் இல்லையே, 60 வருஷம் காங்கிரஸ். அதை சேர்த்து சொல்லுங்க. நான் மோடியை மட்டுமே சொல்லல. மோடி இன்றைக்கு 14 வருஷமா 15 வருஷமா 12 வருஷமா 11 வருஷம். அதனால நான் சொல்றேன் என்ன என்று சொன்னால் நீங்களும் காங்கிரஸ் எப்படி போச்சோ அப்படி போவீங்கிறத மறந்துடாதீங்க. உப்பை தின்னவன் தண்ணியை குடிப்பான் அப்படிங்கிறது தான் பழமொழி. அதே மாதிரி காங்கிரஸ் எப்படி தப்பு பண்ணி இன்றைக்கு வந்து இவ்வளோ பெரிய கட்சியாக இருந்தது எப்படி போயிட்டோ அது மாதிரி நீங்கள் போவதற்கு எவ்வளோ நேரம் ஆகும். ஆக அதை சிந்தித்து செயல்பட வேண்டும் அப்படின்னு மட்டும்தான் நான் சொல்கிறேன். சுருக்கம் சார், பாலு சார் பேசினது எல்லாமே ரொம்ப ஒரு ஐடியல் சுச்சுவேஷன் சார். இன்றைக்கி வந்து நீங்கள் 1980 1985 பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்க, எவ்வளோ கண்ட்ரிக்கு விசிட் பண்ணாங்க, இன்றைக்கி 4750 கோடி ஆச்சுனால் அன்றைக்கி இருந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் இன்றைக்கி 4500 கோடி, அன்றைக்கி 1000 கோடிக்கு சமமாக இருக்கலாம். ஸோ அன்றைக்கி வந்து எவ்வளோ கண்ட்ரி விசிட் பண்ணிருக்காங்க, எவ்வளோ கண்ட்ரியோடு உங்களுக்கு அந்த அளவுக்கு நட்புறவு இருந்திருக்கு. இன்றைக்கு இந்தியா அப்படின்னாலே பொருளாதாரமாகட்டும் டிஃபென்ஸ் ஆகட்டும் அந்த அளவுக்கு எல்லா கண்ட்ரியும் இந்தியாவோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது ஆசைப்படுறாங்க. அந்த மாதிரி இருக்கிறத மோடியும் பெரிய பெரிய கண்ட்ரிலாம் போகணுங்கிற அவசியம் இல்லை, போகாத கண்ட்ரிஸ் எல்லாமே விசிட் பண்ணுறாங்க. இவங்க போயிட்டு ஒரு 5 நாள் 6 நாள் எஸ்கர்ஷன் டூர் போகலை, 2 நாள் 3 நாள் அங்கே போகிறாங்க, பேசுகிறாங்க, கிளம்பி வராங்க. இதனுடைய இம்பேக்டு, அதாவது எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் இந்தியாவுக்கு இருக்கும் அது ரொம்ப முக்கியம். அதனால் முந்தைய மன்மோகன் சிங் பார்க்கும்போது அவரோட ஒரு 50-100 ஜேர்னலிஸ்ட் போவாங்க அதே ஃப்ளைட்டில். இல்லை இப்போ நீங்கள் வந்து பொதுவாக பேசுகிறீங்க பாலு சார். இல்லை இப்போ டெல்லியினுடைய விஷயத்தை பற்றி சுருக்கம் ஒரு வார்த்தை சொல்லுங்க. டெல்லியில் எப்படிப்பட்ட ரிசல்ட் வரும்னு நினைக்கிறீங்க? நான் டெல்லியில் என்னுடைய கணிப்பு என்ன அப்படின்னா ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் அகேன்ஸ்ட் ஏஏபி ஆண்டு 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 52 அசம்பிளி செக்மெண்ட்டில் பிஜேபிக்கு தான் அதிக ஓட்டு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்குறச்ச சிம்பிள் மெஜாரிட்டி அப்படிங்கிறது 35 சீட்டு, 36 35 பிளஸ் 35. இப்போ என்ன சொல்றாங்க, 62 எடுத்திருக்காங்களா, 36 ஈஸியா வந்துருமே. பிஜேபி 52 அசம்பிளி ஜெயிச்சிருக்கனால 52 வேண்டாம், 45 எடுங்க. கண்டிப்பாக 45 பிளஸ் சீட் பிஜேபி ஜெயிக்க போகிறது. அதனால் பிஜேபி தனி இதோட ஆட்சியை அமைக்கும் டெல்லியில் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. தயத்துல சார் ரொம்ப எளிமையாக சொல்லலாம். அவர் சொன்னார் மோடி அவர்கள் எல்லா நாட்டுக்கும் போனார், போனதன் விளைவு என்ன? 50 ரூபா இருந்த ஒரு டாலர் மதிப்பு அது பொதுவான விஷயம். அவருக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? அவர் என்ன சொன்னார், மோடி போனதன் விளைவு நான் 2 விளைவு சொல்றேன். இன்னைக்கு டீசல் பெட்ரோல் விலை வந்து 2 மடங்கா இருக்கு, அதே மாதிரி வந்து டாலர் விலை 2 மடங்கா இருக்கு. இதுதான் உலக நாடு முழுக்க சென்றவருடைய மோடியினுடைய நிலைமை. பணத்து மதிப்பு குறைஞ்சு போச்சு. இதோட நான் நிறுத்திக்கிறேன். டெல்லிக்கு வரேன். என்ன சொல்றேன், டெல்லியை பொறுத்தவரை இன்னைக்கு மும்முனை போட்டி. இந்தியா கூட்டணி பிஜேபி இல்லை, மும்முனை போட்டியில் யார் வெல்வார்கள் என்பதை வந்து நாம் இப்போ சொல்ல முடியாது. காங்கிரஸுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு. இன்னைக்கு திரு ராகுல் காந்தி அதற்கான பெரிய முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒரே ஒரு சின்ன கேள்வி சார், நம்ம நேரங்கிறது 4% எப்படி சார் ஜெயிக்க முடியும்? திரும்பவும் காங்கிரஸ் கட்சி வாய்ப்பு இருக்குன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் நான் சொல்லிட்டே வந்தேன். தப்பு இல்லை, நீங்க சொல்றது எப்படி, அதாவது ஒரு கட்டத்தில் டெல்லியுடைய மாநகராட்சியை பாஜக பெற்றிருந்தது, அது எப்படி காங்கிரஸுக்கு வந்துச்சு, திரும்பி ஆம் ஆத்மிக்கு வந்துச்சு? யோசிச்சு பாருங்க. அப்ப ஒண்ணுமில்லாத ஒரு சூழல், பல
பல மடங்கு பலம் உள்ள பாஜக சரி. எப்படி இரண்டாவது கட்சியா வந்துச்சு சரி. யோசிச்சு பாருங்க. சரி. ஆம் ஆத்மின்னு ஒரு புது கட்சி வந்துச்சு, சரி. அது வெற்றி வாய்ப்பை பெற்றுச்சு. சரி. அதுக்கு காரணமா காங்கிரஸ் இருந்துச்சு. Right. அந்த மைனாரிட்டியா இருந்த ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு வந்து காங்கிரஸ் கட்சி ஆதரவு கொடுத்துச்சு. அப்ப மக்கள் என்ன நினைக்கிறாங்க, பிஜேபிக்கு எதிராக ஏதாவது ஒரு கட்சி இருக்கணும்னு அடுத்த தேர்தல் நினைச்சாங்க. Right. உங்க கருத்து. ஆம் ஆத்மி வெற்றி பெற்றுச்சு. Right. இப்ப சரி. ஆம் ஆத்மி மீது உள்ள குற்றச்சாட்டுகள் மூலமாக வசீகரன் சார். அதற்கு வாய்ப்பு இல்லாம கூட சார், போகலாம். உங்களோட- ஆனா எது எப்படி இருந்தாலும் பேசு, நேரம். பாஜக தோல்வி என்பது சுருக்கம். 100% உண்மை. அவ்வளவுதான். வசீகரன் சார், சுருக்கமா ஒரே நிமிடத்தில் உங்களோட இறுதி கருத்து. அதாவது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி தான் ஜெயிச்சது. அதை தொடர்ந்து வந்த சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி பாதுகாப்பு என்ன, அதே மாதிரி இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஜெயித்தாங்க. ஆனால் சட்டமன்ற தேர்தலில் அவங்க ஜெயிக்க போவதில்லை. காங்கிரஸ் மும்முனை போட்டி முதன்மையாக இருப்பது ஆம் ஆத்மி கட்சி தான். ஆனால் இது கண்டிப்பாக இந்த தேர்தல் முடிவில் நம்ம 8ஆம் தேதி தெரியப்பட்டு கண்டிப்பாக ஆம் ஆத்மி கட்சி 3 முறை அடிச்சது போனா மீண்டும் அடிக்க போகிறது. நன்றி சார். இன்றைக்கு நம்ம டெல்லியினுடைய அரசியலை பேசணும். குறிப்பான நேரத்தில் சிறப்பாக பேசியிருக்கிறோம். அரசியல் என்பது தேர்தல் முறைகளில் கட்சிகள் போட்டியிடுகின்றன. டெல்லி ரொம்ப முக்கியமாக ஒரு, நீங்கள் எதாவது சொல்கிறீங்களா? இதை கேட்டி ஒரு நிமிஷம் கேட்டீங்க. அதாவது சுருக்கமாக ஆம் ஆத்மி கட்சி வெல்ல போகிறதா தோற்கிறதான்னு நான் பார்க்கல. ஏன்னு சொன்னால் ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெற்றாலும் தோல்வி பெற்றாலும் சரி, அதில் வந்து மிக கடுமையாக அதை பரிசீலனை செய்ய வேண்டியது மிகப்பெரிய கட்சி என்று சொல்லக்கூடிய காங்கிரஸும் பாஜகவும் தான் அவங்க மறுபரிசீலனை பண்ணணும். ஏன்னு கேட்டால், நன்றி, ஒரு அரசு ஊழியராக இருந்தவர் வந்து ஆட்சி 3 முறை அமைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதில் பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த வரலாற்றை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் இந்த பெரிய கட்சிகளுக்கு வேணும். ஆகவே ஆம் ஆத்மி தோத்து போனாலும் ஜெயிச்சு போனாலும் அவர்களுக்கு அதில் பெருமையோ சிறுமையோ கிடையாது. நன்றி. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்ட நெய்வேலி பால் அவர்கள், இதாயத்துல்லா, வசீகரன் மற்றும் ரவிசங்கர், உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக மீண்டும் மற்றொரு அமர்வில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.